ஜென்ரலா நம்ம வந்து கடையில ஜாமான் வாங்க போனோம்னா என்ன பண்ணுவோம்? நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பைசா கொடுத்து தான் எந்த பொருளா இருந்தாலும் வாங்குவோம் இல்லையா? ஆனா இங்க ஒருத்தர் மட்டன் கடைக்கு முந்தா நாள் சண்டே வந்து மட்டன் வாங்குறதுக்காக போயிருக்காரு. இது வந்து உண்மையில நடந்த சம்பவம். சண்டே வந்து மட்டன் வாங்க மட்டன் ஷாப்புக்கு போயிருக்காரு. மட்டன் கடையில போய் ஓசில பைசா இல்லாம மட்டன் கேட்டிருக்காரு. அப்ப அந்த மட்டன் கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓசில எல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு டென்ஷனான இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, மயானத்துல போய் ஒரு இறந்த டெட் பாடியை, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்த டெட் பாடியை கொண்டு வந்து தோல்ல போட்டு சுமந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் சுமந்து கொண்டு வந்து அவர் கடை முன்னால கொண்டு போட்டாரு. இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து இது நடந்தது தேனியில. இந்த சம்பவம் வந்து தேனியில வந்து ரொம்ப பரபரப்பா அந்த பகுதியில் வந்து மக்களால் பேசப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிறிஸ்டி. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேனியில பழனி செட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல குமார் அப்படிங்கிறவரு, இவருக்கு வந்து வயசு 42. இவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி. யார் என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்களோ அந்த வேலைக்கு போவாரு. அது போக இந்த இறந்தவங்க பாடியை வந்து அடக்கம் பண்ணுவாங்கல்ல மயானத்துல, அப்படி அடக்கம் பண்றவங்களுக்கு வந்து குழி தோண்ட சொன்னா தோண்டி கொடுப்பாரு. அதுக்குள்ள சம்பளத்துக்கு, அதாவது அவங்க ஒரு சின்ன பேமெண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த குழி தோண்டி கொடுக்குற இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த குமாருங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, முந்தா நாள் உண்மையில நடந்த சம்பவம் இது. இவர் வந்து அந்த பழனி செட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல உள்ள ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு மட்டன் ஷாப் இருக்குது. அந்த மட்டன் ஷாப்புக்கு சண்டைங்கிறதுனால மட்டன் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அங்க போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மட்டன் கடைக்காரன்ட்ட வந்து மட்டன் கேட்டிருக்காரு. மட்டன் கடைக்காரன் வந்து மட்டன் கேட்டது வந்து ஓசியில கேட்டிருக்காரு. பைசா எல்லாம் கொடுக்காம ஓசியில மட்டன் கேட்டிருக்காரு. அவர் மட்டன் கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதெல்லாம் தர முடியாது, ஓசியில எல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் என்னன்னா அவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு பயங்கரமா. சரி, ரொம்ப நேரம் எரிச்சல் பண்ணோன்னே இவரு எரிச்சல் தாங்க முடியாம, சரிப்பா மட்டன்லாம் தர முடியாது, நீ வேணா அந்த குடல் எடுத்துட்டு போ, ஆட்டில் உள்ள குடல் இருக்கலாம், அதை வேணா எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவரு கடைக்காரர் சொல்லியிருக்காரு. இவர் இந்த குமார் அப்படிங்கிறவரு, அதுல எனக்கு குடல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு வந்து மட்டன் தான் வேணும், கறி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்க, அதுவும் ஃப்ரீயா தான் வேணும், பைசா எல்லாம் தர மாட்டேன், ஃப்ரீயா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இவரு மட்டன் கடைக்காரரு, என்னடா இது பெரிய வம்பா போச்சுன்னு, அப்படிலாம் மட்டன் இருக்க விலைக்கு வந்து அப்படி மட்டன்லாம் தர முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவரு கேட்க அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட தகராறு நடந்திருக்குது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவரு தரவே முடியாதுன்னு மட்டன் கடைக்காரர் சொல்ல, இவர் குமாருங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோவத்துல டென்ஷன்ல, இப்ப வந்து நீ என்ன பண்ற பாரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல கிளம்பி போயிட்டாரு. போனவர் எங்க போயிருக்காரு அப்படின்னா, டைரக்டா மயானத்துக்கு போயிருக்காரு. இந்த இறந்த பாடி எல்லாம் புதைப்பாங்கல்ல, மயானம்னா நிறைய பேர் சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த இறந்த உங்களை அடக்கம் பண்ற இடம் பேர் தான் மயானம். அந்த மயானத்துக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடியே இறந்து வச்சவங்களை தோண்டி அந்த பாடியை எடுத்து தன்னோட தோல்ல தூக்கி போட்டுட்டு நேரே நடந்து வந்திருக்காரு. மயானத்துக்கும் இந்த மட்டன் கடைக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் தூரம் தோல்ல போட்டு அந்த பாடி வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ள 2 மாசத்துக்கே முன்னாடி இறந்த ஆளு அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல, ரொம்ப அழுகி பயங்கர துர்நாற்றம் வீசுற மாதிரி இருந்திருக்கு. எலும்புலாம் தெரிஞ்சுட்டு, சதை இல்லாம எலும்புலாம் தெரிஞ்சு ரொம்ப மோசமா அழுகின ஸ்டேஜ்ல இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ளதுனா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த டெட் பாடி அதுக்கு அது வந்து சேலெல்லாம் சுத்தி இருந்திருக்கு. மேபி அது வந்து ஃபீமேலா, ஒரு பொம்பளையோட டெட் பாடியா என்னன்னு தெரியல. அந்த டெட் பாடியை தூக்கி தோல்ல போட்டுட்டு நேரே நடந்து கடையை நோக்கி வந்திருக்காரு. மக்கள் அதை பார்த்தவங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்களாம். பாதி பேர் பயந்து ஓடிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் அந்த நாத்தம் தாங்க முடியாம, துர்நாற்றம் தாங்க முடியாம ஓடி இருக்காங்க. அந்த ஒரு மக்கள் எல்லாரும் தூரத்துல நின்றுட்டு அவரை போட்டு சத்தம் போட்டிருக்காங்க, யோ என்னையா பண்ற அப்படின்ட்டு. இவர் வந்து இந்த குமாருங்கிறவர் வந்து எதையுமே பொருள்படுத்தல. அவர் பாட்டுக்கு தோல்ல போட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்க மட்டன் கடையில கொண்டு, மட்டன் கடை முன்னால கொண்டு அந்த பாடியை போட்டாரு. நீ எனக்கு மட்டன் தர மாட்டேன்னு சொன்னல அப்படின்ட்டு, நீ எப்படி வந்து வியாபாரம் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு கொண்டு போட்டாரு. அந்த மட்டன் கடையில இருந்த கூட்டங்கள் ஃபுல்லா ஓடிட்டு, இந்த விஷயம் வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு உடனே தகவல் தெரிஞ்சோடனே போலீஸ்காரங்க அங்க வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது மக்கள் வந்து அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்ட்டு. அவர் குமாருங்கிறவர் அங்கதான் நின்றுருக்காரு போலீஸ் வரும்போது. அதுக்கு பிறகு போலீஸ் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பர்டிகுலர் சம்பவம் அந்த ஊர்ல, பழனி செட்டிப்பட்டிங்க ஊர்ல வந்து ரொம்பவே பரபரப்பா மக்களால பேசப்பட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி, அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சேன்.
இந்த பர்டிகுலர் சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? நீங்க சப்போஸ் அந்த மட்டன் கடையில மட்டன் வாங்க போயிருந்தீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.